மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 74. அடக்கி வைத்திருந்த அழுகை எல்லாம் அவள் போட்டு வைத்த அணையையும் மீறி வெளியில் வந்துவிட்டது. வெடித்து அழுதாள் மிருணாளினி. அவள் அழுததும் இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான் தருண். அதை உணர்ந்து அவன் முதுகில் பட்டு பட்டு என்று வேகமாக அடிக்கத் தொடங்கினாள். கையை எடுடா, போடா முதல்ல இங்கிருந்து. எதுக்கு இங்கே வந்த? நான் உயிரோட இருக்கனான்னு பார்க்க வந்தியா? அக்கா, அப்படியெல்லாம் சொல்லாத. அதுதான் நான் அடித்ததுக்கு கோபமாக இருந்த இல்லை? இதோ பாரு, இப்போ திரும்பவும் அடிச்சிட்டேன். போடா என்று அவன் சட்டையை பிடித்து விளக்க முயற்சித்தாள். நீ எவ்வளவு அடித்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன். அவள் அழுகை அதிகமாகியது. திடீர்னு என்ன இந்த அக்கா மேலே பாசம்? சாரிக்கா, நான் பண்ணது தப்புதான். இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே இருப்பேன். அவள் அழுகை நின்றது. அவளிடம் இருந்து எந்த எதிர்வினையும் இல்லாமல் போகவே விலகி அவள் முகம் பார்த்தான். அது இறுக்கமாக இருந்தது. அவள் உள்ளங்கையை தன் கைகளுக்குள் வைத்து இறுக்கிக் கொண்டவன், அக்கா, என்ன நம்பு, இனி உன்னை விட்டு எங்கும் போகமாட்டேன் என்றான். அவள் அவனை அழுத்தமாக பார்த்தாள். அக்கா, பிராமிஸ்கா, அப்படி பார்க்காத. விரக்தியாக புன்னகைத்தாள். இத்தனை வருஷம் யாரும் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னோட கஷ்டம் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன். எங்கே எல்லாத்தையும் சொன்னால் உன் பெரியம்மா கஷ்டப்படுவாங்களோன்னு அவங்கக்கிட்ட இருந்து மறைச்சி வச்சிருந்தேன். ஒரு வேளை அழுதிருந்தா கூட எல்லாம் கரைஞ்சு போயிருக்குமோ என்னவோ. ஆனால் நான் அழுதா என்னோட கண்ணீரை துடைக்க கூட ஆள் இல்லையேடா. ஆதரவாக சாஞ்சிக்க தோல் இல்லையேடா. அதனால தான் அழுறதை கூட நிறுத்தி வச்சிருந்தேன். இனிமேல் நீ வந்து என்ன பிரயோஜனம்? கொஞ்ச நாளில் நான் வேற குடும்பத்துக்கு போயிடுவேன். அவள் கையை உதறினான் தருண். ஏன், நீ வேற வீட்டுக்கு போயிட்டா என்னோட தேவை இருக்காதா? உனக்கு நீ எப்பவும் நான் இருப்பேன். உனக்கு மட்டும் இல்லை, மாமாவுக்கு ஒரு தேவைன்னாலும் நான் வருவேன். உன் குழந்தைங்களுக்கு தாய் மாமனா நான் இருப்பேன். இதோ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா பெரியம்மா தனியாக இருப்பாங்களே, அவங்களுக்கு துணையாக நான் இருப்பேன். நான் தேவையில்லைன்னு நீயே எப்படி முடிவு பண்ணுவ? கொஞ்சம் கோபமாக கேட்டவனை சின்ன முறுவலோடு பார்த்தாள். அவள் ஏங்கியது இந்த உரிமைக்காகத்தானே. எதுவும் பேசாமல் சுவற்றில் சாய்ந்து கொண்டாள். பொங்கி வந்த துக்கத்தை அடக்கி அப்படியே விழுங்கினாள். இப்போ எதுக்கு அழுகையை அடக்கிற? அதுதான் நான் இருக்கேன்ல, அழு என்றான் அவள் கன்னத்தை அழுத்தமாக பற்றி. அவன் வார்த்தைகளிலும் செயலிலும் மீண்டும் அழுகை வர இப்பொழுது அவள் அவனை கட்டிக்கொண்டு தோளில் சாய்ந்து உடைந்து அழுதாள். அவள் தலையை வருடி சமாதானம் தந்தான் தருண். சில நிமிடங்கள் கழித்து தன்னை சரி செய்து கொண்டு கண்களை துடைத்தவாறே அவனிடம் இருந்து விலகினாள் மிருணாளினி. சாரி, அன்னைக்கு உன்னை அப்படி அடிச்சிருக்க கூடாது. என் மேலே கோபம் போச்சா? அக்கா, எனக்கு உன் மேலே கோபமே இல்லை. நீ கோபமாக இருக்கேன்னு நினச்சிதான் நான் வரவே இல்லை. அவனை வேதனையோடு பார்த்தாள். அந்த பார்வையை தாங்க முடியாமல் நடுக்கத்தோடு அக்கா என்றான். நீ வருவனி எத்தனை நாள் எதிர்பார்த்தேன் தெரியுமா? நீ வரவே இல்லை, போடா என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். இதுவே நான் உன்னோட சொந்த அக்காவாக இருந்திருந்தா இப்படி விட்டிருப்பியா? அவளை நெருங்கி அமர்ந்தவன், அக்கா இப்படியெல்லாம் சொல்லாத, ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றான் கெஞ்சலாக. விழிகளில் வழியும் நீரோடு பார்த்து கொண்டு நின்றிருந்தார் நாயகி. அவள் வருத்தம் கோபம் எல்லாம் இப்பொழுது அவருக்கு புரிந்தது. கஷ்டப்பட்ட நேரங்களில் எல்லாம் அதனை கடந்து வர ஒரு பிடிப்பாக அவனை தேடியிருக்கிறாள். அது கிடைக்காத நேரங்களில் மனம் வெறுத்து அப்படி பேசியிருக்கிறாள். யார் மேலேயும் பாசம் வைக்காத, யாரும் நமக்கு இருக்க மாட்டாங்க, யாரையும் நம்பாத. அவள் வார்த்தைகள் எல்லாம் எதனுடைய வெளிப்பாடு என்று இப்பொழுது அவருக்கு புரிந்தது. மீண்டும் அவனை அழுத்தமாக பார்த்து கேட்டாள் மிருணாளினி. இப்போ மட்டும் எப்படி என்னை தேடி வந்த? உன் அப்பா பெரிய மனசு பண்ணி ஒத்துக்கிட்டாரா? என்னோட மாமனார் ஏதோ சொல்லி கல்யாண செலவெல்லாம் பண்ண சொல்லியிருக்காரே, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக உன்னை அனுப்பி வச்சிருக்காரா? அதுக்காகத்தான் வந்தியா? உன் அப்பாவே செய்யறேன்னு சொன்னாலும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. போய் சொல்லு, நான் என்னைக்கும் அவர்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டேன்னு. இப்போது மீண்டும் அவள் குரல் திமிரும் கோபமும் சேர்ந்தே ஒலித்தது. நான் இங்கே வந்தது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. தலையை குனிந்து கூறினான். ஓஹோ, இப்படி திருட்டுத்தனமாக இங்கே வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ போகலாம். அதை கேட்டு அவனும் கோபம் கொண்டான். வேகமாக அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்றவன், ஆமாம், அந்த ஆளுக்கு தெரியாம தான் வந்தேன். இப்போ என்ன அதுக்கு? ஆனால் திருட்டுத்தனமாக வரல, அவர்கிட்ட சொல்லலை, அவ்வளவுதான். நாளைக்கு தெரிஞ்சு என்ன கேட்டா, ஆமாம் என்னோட இஷ்டம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒன்றும் இன்னும் சின்ன பையன் இல்லை. என்னோட முடிவை எனக்கே எடுக்க தெரியும். இதோ பாருக்கா, போதும், திரும்ப திரும்ப போக சொல்லாத. வேணும்னா என்னை திட்டிக்கோ, இன்னும் வேணும்னா கூட அடிச்சுக்கோ. அதே மாதிரி நான் ஒன்றும் பெர்மிஷன் இல்லாமல் எல்லாம் இங்கே வரலை. நான் இங்கே வந்து தங்குறது அம்மாவுக்கு தெரியும். அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். 3 வருஷம் ஆச்சு என் அப்பா கிட்ட பேசி.
அதனால அவர்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை, கோபமாகவே கூறினான் தருண். மிருணாளினி நாயகி இருவரும் திகைத்தார்கள். என்னடா சொல்ற? உன் அப்பா கிட்ட பேசுறது இல்லையா? வேகமாக அவன் அருகில் வந்து அவன் கையை பிடித்து கேட்டார் நாயகி. அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அவன் கன்னம் பற்றி தன்னை பார்க்கச் செய்து கேட்டார். ஏண்டா? எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். எண்ணி 4 தடவை கூட இந்த 3 வருஷத்துல எங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன். எனக்கு அங்க போகவே பிடிக்கல. மிருனாவும் எழுந்து கொண்டாள். ஓ, அதுதான் விஷயமா? அந்த ஆள் எப்போ என்னை டார்ச்சர் பண்ணாலும் என் பையனை பிரிச்சுட்ட இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் முகத்துல அவ்வளவு வன்மம் இருக்கும். அப்போ இத்தனை வருஷம் அவர் என்னை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் நீதானா? ஆக நீ அந்த ஆளை விட்டு பிரிஞ்சு என்னை இன்னும் கஷ்டப்படுத்தி இருக்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நீ இங்க வந்து இருக்கிறதுக்கு இன்னும் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணணுமோ இதுக்கு தான் பயந்தேன். மெத்தையில் இருந்த தலையணையை எடுத்து வேகமாக சுவற்றில் விசிறி அடித்தான் தருண். என்ன பண்ணுவார் அந்த ஆளு? பண்ணட்டும், நான் பார்த்துக்கிறேன். என்னை மீறி உன்கிட்ட எப்படி வர்றாருன்னு பார்க்குறேன். நீ பயப்படுறதுக்காக எல்லாம் உன்னை விட்டுட்டு என்னால் போக முடியாது. இனி இங்கே தான் இருப்பேன் என்றவன் வேகமாக குளியல் அறைக்குள் சென்று பட்டென்ற சத்தத்தோடு கதவை மூடினான். பாவம் அவன், ஏன் இப்படி பேசுகிறாள் என்று மனதிற்குள் வருத்தம் கொண்ட நாயகி அவளை பார்க்க அவள் இதழில் புன்னகை அரும்பியிருந்தது. அவர் புரியாமல் விழிக்க மிருணாளினி வேகமாக அங்கிருந்து ஓடினாள். அவர் குழப்பமாக அவள் பின்னாலேயே செல்ல தன் அறையில் அமர்ந்து யாருடனோ சந்தோஷமாக பேச ஆரம்பித்திருந்தாள். அவள் பேசும் விதத்திலேயே அவருக்கு புரிந்தது அது ஆதி என்று. அவர் இதழிலும் புன்னகை அரும்பியது. காலை கடன்களை முடித்துவிட்டு வரும்போது மிருணாளினி டைனிங் டேபிளில் அமர்ந்திருப்பதை பார்த்தான் தருண். வேகமாக அவள் அருகில் சென்று நின்றான். அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பெரியம்மா என்று கத்தினான். சமையல் அறையில் இருந்து எட்டி வெளியில் பார்த்த நாயகி சிரித்து விட்டார். நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.